அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு கவிதை பார்க்கலாம். கண்ணகிக்கு நீதி, பாண்டியனின் செங்கோல். திரௌபதிக்கு நீதி, துரியோதனனின் உதிரம். அபிமன்யுவின் நீதி, பரீட்சித்தின் பிறப்பு. வள்ளுவ நீதி போற்றாவிடினும் மானுட நீதி போற்று. இப்படிக்கு சாரா. ஸோ நீதி அப்படின்றதே சப்ஜெக்டிவ் தான். பிகாஸ் எல்லாருக்கும் ஒரே நீதியாக இருந்தால் இவ்வளோ நீதிபதிகள், இவ்வளோ நீதிமன்றங்கள் இருக்க தேவையில்லை, இவ்வளோ வழக்குகளும் தொடர தேவையில்லை. ஸோ கண்ணகிக்கான நீதி என்ன அப்படின்னா, பாண்டியன் தன்னோட தவறை உணர்ந்து தன்னோட உயிரையே துறந்தது தான். அவனோட நாடு அவ்வளோ செல்வ வளம் மிக்கதாக இருந்தாலும் அவனோட செங்கோல் வளைந்து மீண்டும் அவன் அதை தன்னோட உயிரை கொடுத்து நிமிர்த்திட்டான். திரௌபதிக்கு நீதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திரௌபதியை அவமானப்படுத்தின துரியோதனனோட உயிரம் அவளோட கேசத்தில் படும்போது தான் அவளோட நீதி அவளுக்கு கிடைக்கப்பெற்றது. அபிமன்யுவின் நீதி, பரீட்சித்தின் பிறப்பு அப்படின்றத நான் குறிப்பிட்டிருக்கேன். அபிமன்யு என்னதான் வியூகத்தில் தன்னோட உயிரை இழந்துட்டாலும், சக்கர வியூகத்தில் பரீட்சித்தோட பிறப்பு தான் அவனோட நீதியாக அனுசரிக்கப்படுது. வள்ளுவ நீதி போற்றாவிடினும் மானுட நீதி போற்று அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வள்ளுவர் சொன்ன மாதிரி புலால் உண்ணாமை, கல்லுண்ணாமை, அப்புறம் பொய் பேசாமல் இருக்கிறது, இது எல்லாத்தையும் நீங்கள் கடைபிடிக்காவிடினும் நீங்கள் மானுட நீதி போற்றுங்க அப்படின்னா, உங்கள் மனசுக்கு தெரியும்ல இது தப்பு, இது நம்ம செஞ்சால் ஆப்போசிட் பர்சனுக்கு அல்லது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னா அதை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே போதும். ஸோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.